சோபின் ஐயோ வேற லெவல் கைஸ். சோபின் கேரக்டர் தான் மாஸ், கூலி தான் மாஸ். என்டிஆர் ஆகுது, ரித்திக் ரோஷன் ஆகுது, எல்லாம் அந்த பக்கம் போயிட்டோம். தலைவர் தான் முடிச்சிடலாமா. நாகார்ஜுனா சீன் சூப்பரா இருந்துச்சு. ஃபங்க் வச்சுட்டு வேற லெவல்ல மாஸ் பண்ணியிருந்தாரு. தலைவரை பார்த்தது வேற லெவல்ல இருந்தது. ஸ்க்ரீன்ல பிரசன்ஸ் பயங்கரமா இருந்தது. எனக்கு எங்கேயுமே லேக் ஆன மாதிரி தெரியல, போர் அடிச்ச மாதிரி இல்ல. ஸோ ஐ லைக் இட் கம்ப்ளீட்லி. ஷோபினோட டான்ஸ் அமேசிங். நாகார்ஜுனா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வில்லனா நடிச்சிருக்காரு, செஞ்சிருக்காரு. அவர் ரோல் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கு. ஒரு ஃபேன் பேஸா பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஷோபின் தான் மாஸ் பண்ணியிருக்காரு. உபேந்திரா வர்ற சீன்லாம் தெரிக்க விடுது கிளாப்ஸ். ஃபுல் செரி ஆன் டாப்ங்க. பிஜிஎம்கே வரலாங்க படத்துக்கு. ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச். இப்போ எப்பயும் போல லோகேஷ் கனகராஜ் அவரோட நேம் வந்து இந்த இடத்துலயும் பதிச்சிட்டாரு. அவரோட ஸ்டோரி லைன் வேற லெவல்ல இருக்கு. யா கண்டிப்பா இவர் ஒரு கிளாசிக் ஹெட் தான் நிரூபிச்சிட்டாங்க. கூலி படம் சூப்பராக இருந்துச்சு. 6:45 வந்தோம், எல்லாம் தலைவர் ஃபேன்ஸ் மாஸ் பண்ணிட்டோம். நாகார்ஜுனா சீன் சூப்பராக இருந்துச்சு. ஃபங்க் வச்சுட்டு வேற லெவலில் மாஸ் பண்ணியிருந்தாரு. ஆமீர் கான் சீன் குறைச்சிருக்கலாம், பட் ஆனால் பாட்டு எல்லாமே சூப்பர். பாட்டு, மியூசிக், அனிருத் மாஸ் பண்ணிட்டாரு. அரங்க மதிரட்டமே கடைசியில் வந்து தெரிக்க விட்டுருச்சு. அப்புறம் மோனிகா சாங் எப்படி பண்ணியிருக்காங்க, அது சூப்பராக இருந்துச்சு. அதே ஸ்டெப்ஸ் தான், ஆனால் ஷோபின் படத்தில் தான் 90% வராரு. விக்ரம் படத்தில் ஃபஹத் ஃபஸ்வல் மாதிரி ஷோபின் வந்து கூலியில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் என்ஜாய் பண்ணோம். எங்கள் அம்மா அப்பாவும் வந்திருந்தாங்க, ஃபேமிலியும் ரொம்ப என்ஜாய் பண்ணுச்சு. சத்யராஜ் வந்து 30 வருஷம் கழிச்சு தலைவரோட நடிகர். அந்த சத்யராஜுக்கு அவ்வளோ ஸ்கோப் கிடையாது படத்தில். ஷோபின் தான் மாஸ் பண்ணியிருக்காரு. உபேந்திரா வர்ற சீன்லாம் தெரிக்க விடுது கிளாப்ஸ். பிஜிஎம் வந்து ஒருத்தருக்கு எப்படி என்ட்ரி கொடுத்துருக்காங்க, சூப்பராக கொடுத்துருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு கத்தி பிஜிஎம் மாதிரி இருந்துச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிஜிஎம் ஆஃப் ஆல் இஸ் மூவிஸ். ஓரளவு வந்து படம் வந்து லோகேஷ் கனகராஜ் மூவி மாதிரி இருக்குங்களா இல்லை எப்படி இருக்குங்க? பியூர் அண்ட் பியூர் லோகேஷ் கனகராஜ் மூவி. ரஜினி மூவின்னு சொல்கிறது ரொம்ப டவுட்டு. கடைசியில் ஒரு 1 hour மேபி we can call it as ரஜினி மூவி. மற்ற எல்லாமே மீதி எல்லாமே வந்து இட்ஸ் அனிருத்ஸ் அண்ட் லோகேஷ் பிளே. படம் வந்து எல்சிஓ எதனா கனெக்ட் ஆகுதுங்களா, அந்த மாதிரி லிங்க் என்ன இருக்குங்க? எல்சிஓ இல்லை. எல்சிஓ இருந்ததுன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் ஆனால் எல்சிஓவில் இனிமேல் இந்த கேரக்டர்ஸ் வரப்போகுதுன்னு நினச்சா எக்ஸைட்டடாக இருக்கேன். படம் வந்து 1000 crore அடிக்க வாய்ப்பு இருக்குங்களா? அந்த அதுக்கு மேலேயே அடிக்கும். வால் டு வரலாம் அடிச்சிருக்கோம், ஆனால் அடிச்சிடும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடிச்சிடுவோம். தலைவரை பார்த்தது வேற லெவலில் இருந்தது. ஸ்க்ரீனில் ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருந்தது. இவ்வளோ நாள் வந்து எந்தெந்த மாதிரிலாம் அவரை பார்த்துருப்போமோ, எந்தெந்த மாதிரிலாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோமோ அந்த மாதிரி பயங்கரமாக காமிச்சிட்டாங்க. ஒரு நார்மல் மூவி மாதிரி இல்லாமல், ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேன் பேஸ்ட் மூவி மாதிரி இல்லாமல், ரொம்ப வந்து ஒரு எந்த அளவுக்கு நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோமோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைனில். நீங்கள் ஸ்டோரியே போய் நீங்கள் ஒருத்தர்கிட்ட சொன்னாலும் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி லைனில் ஒரு சீனும் வந்து பயங்கரமான ஒரு சீட் எட்ஜ் த்ரில்லிங் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. ப்ளஸ் வந்து நமக்கு வேணுங்கிற எல்லா கூஸ் பம்ப்ஸோட பயங்கரமாக கொண்டு வந்துட்டாங்க. அந்த ப்ளஸ் வந்து எப்பயும் போல் தலைவர் இஸ் லைக் ஆல்வேஸ் சூப்பர் ஸ்டார். அது எப்பயும் போல் அவரும் நிரூபிச்சிட்டார். டேஜிங் வேறு லெவலில் இருந்தது. அதை எனக்கு சொன்னால் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அதை வந்து இதை பற்றி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்காதீங்க. டேரெக்டாக தேட்டரில் பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். பயங்கரமாக இருக்குது. அந்த ஒரு சீனுமே இது வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவும் முடியாது, எப்போ வரும்னு தெரியாது. பட் பயங்கரமாக லைக் நீங்கள் உங்களால் வாயை திறக்க முடியாது, அப்படி வான்னு பார்த்துட்டு இருப்பீங்க. பயங்கரமாக இருக்கும். சோபின் வேற லெவல் பிரிச்சிட்டாரு. எல்லாரோட ஆக்டிங்கும் வேற லெவலில் இருக்குது. சோபின் பிரிச்சிட்டாரு. ப்ளஸ் அவரோட தான் வேற லெவலில் இருக்குது. அவரும் ஆக்டிங் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. லைக் ஒவ்வொருத்தரோட ரோலுமே வந்து ஜஸ்ட் ஓகே மூவிக்காக பண்ணோம், அப்படி லைக் ஒரு ப்ரெசன்ஸ்க்காக பண்ணோம் அப்படிலாம் இல்லை. ஈவன் டில் அமெரிக்கான் வரைக்குமே வந்து கடைசி வரைக்கும் லைக் எல்லாமே சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க. எதையுமே பார்க்காதீங்க, ஸ்பாயில் எல்லாம் பண்ணாமல் ஜஸ்ட் லைக் மூவி பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். செமையாக இருந்தது. கண்டிப்பாக எப்பயும் போல லோகேஷ் கனகராஜ் அவரோட நேம் வந்து இந்த இடத்துலையும் பதிச்சிட்டாரு. அவரோட ஸ்டோரி லைன் வேற லெவலில் இருக்குது. யா கண்டிப்பாக இவர் ஒரு கிளாசிக் ஹெட் தான் நிரூபிச்சிட்டாங்க. ஆக்ஷன் மூவி. ரஜினிக்கு 50 years கம்ப்ளீஷனுக்கு செம்மையான எண்டிங் பார்த்தாச்சு. அண்ட் எவ்ரி ஒன் ஹூ இஸ் லைக் ஆக்ஷன் ஃபேன் ஷுட் கம் அண்ட் வாட்ச் திஸ் மூவி. செம படங்க, வரலாம் பார்க்கலாம். செம்மையாக இருந்தது. ஆக்ஷன் எல்லாமே சூப்பர். நாகார்ஜுனாவாக இருக்கட்டும், ரஜினியாக இருக்கட்டும், இல்லை உபேந்திராவாக இருக்கட்டும், பிச்சுட்டாங்க, செதறிட்டாங்க. செமங்க, வரலாம். ஷோபினோட டான்ஸ் அமேசிங். ஐ எம் a biggest fan of him since now, so yes. சோபின் ஆல்சோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்ருதி ஹாசனும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேரக்டர் இல்லாமல் ரொம்ப சாஃப்டான கேரக்டர் கொடுத்தது சூப்பராக இருந்தது. அவங்களுக்கு சூட் ஆச்சு. அதுதானே ஃபுல் செரி ஆன் டாப்புங்க. பிஜிஎம்கே வரலாங்க படத்துக்கு. ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச்.
ஓவராலாக வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக வந்து படம் எந்த அளவுக்கு இருக்குது எல்லாருமே வந்து பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு ஆக்ஷன் வாஸ் அமேசிங், ஃபுல்லாகவே சீக்வென்ஸாக சூப்பராக இருந்தது. ஃபேமிலியோட வந்து பார்த்துட்டு போகலாம். கொஞ்சம் ஆக்ஷன் ஜாஸ்தி, பட் பார்த்துக்கலாம். தலைவரோட டைலாக் படத்தில் எதனா பயங்கரமான டைலாக் என்ன இருக்கு? முடிச்சிடலாமா? மை ஃபேவரட். ப்ரோ ஆனஸ்ட் ஒப்பீனியன், படத்தில் வந்து ஹை பிட்ஸ் லோ பிட்ஸ் ரெண்டுமே இருக்குது. விசில் அடிக்கிற இது இருக்குது, கொஞ்சம் என்னடா ரொம்ப லேகாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. எண்ட் ஆஃப் தி டே தியேட்டரில் வந்து பார்க்குறதுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஒர்த்து தான். இப்போ கன்ஃபார்மாக இப்போ வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து போயிட்டுருக்கோம், அதெல்லாம் எதுவுமே கேட்காதீங்க. நம்பிக்கையாக வந்து காசு கொடுத்து 150 ரூபாய்க்கு ஒர்த்தா? எஸ், 150 ரூபாய்க்கு ஒர்த்து தான். வந்து பாருங்கள். நான் ஒரு லோகேஷ் ஃபேனாலாம் சொல்லலை, நான் ஒரு கிரிட்டிக்கு தான். வாங்க வந்து பாருங்கள். என்னோட ரேட்டிங் 5க்கு 3.5. ஹானஸ்ட் ரிவ்யூ, நம்பிக்கையோட வந்து பாருங்கள் கைஸ். நாகார்ஜுனோட ஆக்டிங் மற்ற எஸ் நாகார்ஜுனா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வில்லனாக நடிச்சிருக்காரு, செஞ்சிருக்காரு. அவர் ரோல் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. என்னன்னா கொஞ்சம் ஹைப் ஏற்றிட்டாங்க. ஐயோ இவரு வில்லனாக நடிக்க போகிறாரு, அந்த ஒரு ஹைப் இருந்தது. ஆனால் அது மேட்ச் ஆகல. சோபின் தான் மேட்ச் பண்ணாரு. அவர் ட்விஸ்ட் இருந்தது. சோபின் ஐயோ வேற லெவல் கைஸ். சோபின் கேரக்டர் தான் மாசு. நீங்கள் படத்தில் பாருங்கள், நான் எதுவும் சொல்ல. எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, அமீர் கான் அவரோட என்ட்ரன்ஸ் வந்து இன்டர்வியூவில் ஸ்பாயில் பண்ணாமல் இருந்தால் ரோலெக்ஸ் மாதிரி இங்கே ஒரு விசில் தெரிக்க விட்டுருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பில்டப், என்ட்ரன்ஸ் பில்டப் காட்டினாங்க. ஸோ யா, அண்ட் ஸ்ருதி ஹாசன் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், அதில் சொல்கிறதுக்கு இல்லை. பிஜிஎம் சாங்லாம் ஓய்யோ அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல ப்ரோ. அதெல்லாம் அன்னி வேற லெவல். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு என்ட்ரன்ஸுக்கும் ஒரு பீட்டுக்கும் மாஸ் மாஸ் மாஸ். 5 out of 5 மியூசிக் பிஜிஎம்க்கு. ஸோ எஸ், ஐ என்ஜாய்ட் இட். நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. 150 ரூபாய்க்கு ஒர்த்தான படம், வந்து பாருங்கள். நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் கேட்டுருக்காதீங்க, அதில் க்ளோஸ் பண்ணிடுங்க. சும்மா வீடியோ ஐப்பாக சொல்கிறது அதெல்லாம் நம்பிடாதீங்க. வாங்க வந்து பாருங்க கைஸ். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்தோம். லைக் எக்ஸைட்டடாக வந்தோம். லைக் ஆஸ் யூஷுவல் அந்த எக்ஸைட்மெண்ட்டு குறை இல்லாமல் த மூவி வாஸ் வெரி குட். எல்லோரும் தேட்டரில் வந்து பார்க்கலாம். மணியோட பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எப்பயும் போல வைபிங்காக இருந்துச்சு. வெரி குட், நைஸ். அது எக்ஸ்பெக்டே பண்ணல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஐ மீன் அந்த மோனிகாவோட எக்ஸ்பெக்டேஷன் லெவலோட தான் வந்தோம், நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லெவலோட. ஸோ இட் வாஸ் ஆசம். எனக்கு ஆக்சுவலி நான் என்னோட ஃபேன். நான் வந்து ஸ்ருதிகாசனோட பெரிய ஃபேனு. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி டு see her in the screen. யா, தலைவரோட ஸ்கிரீன் வந்து ஓல்டு லுக்ல காமிச்சாங்க, டிஏஜிங்ல பண்ணிருந்தாங்க. அந்த லுக்ல அப்படியே யா லைக் ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஃபேன் பேஸாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஐயா, ஓவராலா படம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது? எனக்கு எங்கேயுமே லேக் ஆன மாதிரி தெரியல, போர் அடிச்ச மாதிரி இல்லை. ஸோ ஐ லைக் இட் கம்ப்ளீட்லி. ஓகே பிரதர், ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தலைவரோட படம். லாஸ்ட்டு ஃபிலிம் விட இந்த ஃபிலிம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஜெயிலருக்கு அப்புறம் வேட்டையன் வந்தது. வேட்டையன் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இல்லை. பட் இதில் நீங்கள் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். படம் வந்துட்டு ஒரு 3 மணி நேரம். 3 மணி நேரம் நிறைய பேருக்கு லேக்காக இருக்கும். பட் மூவியோடு வந்துட்டு நீங்கள் ஜெல்லாகி போகும்போது அது தெரியாது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் வெளியில் நெகட்டிவாக வந்து நிறைய சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பிடாதீங்க. அந்தளவுக்கு நெகட்டிவாலாம் இல்லை. கொடுக்குற காசுக்கு நல்லாவே இருக்குது. இந்த வயசுலேயும் அந்த மனுஷன் டான்ஸ் ஆடிருக்காரு. நம்பவே முடியல சில ஷார்ட்ஸ் எல்லாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இருக்கிற எல்லா கேரக்டருக்குமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. உபேந்திரா சார் வந்துட்டு கேமியோ தான். ஸோ அந்த கேமியோவுக்கு என்ன ஜஸ்டிஸ் இருக்குமோ அது இருக்குது. பிஜிஎம் அனிருத் சொல்லவே வேணாம், ரொம்பவே நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. எதுவுமே வந்துட்டு குறை சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லை. ரொம்ப நல்ல படம், தேட்டரில் வந்து பாருங்கள். அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல ப்ரோ. அதெல்லாம் அன்னி வேற லெவல். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு என்ட்ரன்ஸுக்கும் ஒரு பீட்டுக்கும் மாஸ் மாஸ் மாஸ். ஆக்சுவலி படம் வந்துட்டு சூப்பராக தான் இருந்தது. என்னென்னா ரஜினிகாந்த் அண்ட் உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிகாசன் அண்ட் சௌபின் இவங்களுக்காக படம் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ அமீர் கான் அவங்களுக்காக படம் பார்க்கலாம். பட் கதை அவ்வளோவா சரியில்லை. கதை ரொம்ப டேமேஜ் பண்ண மாதிரி இருந்தது. இவ்வளோ ஆல் ஹீரோஸ் வச்சுட்டு ரொம்ப டேமேஜ் பண்ண மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் கஷ்டம்தான். பட் செகண்ட் ஆஃப் ரொம்பவே மோசமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது. என்னென்னா கதை வரைக்கும் இவ்வளோ ஆக்டர்ஸ், நல்ல ஆக்டர்ஸை வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் மற்றபடி மியூசிக்ஸ் வைஸ் அண்ட் ப்ரொஜெக்ஷன் எவ்ரி ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினிகாந்த் எல்லாருக்குமே சரி எல்லாமே ஓகேவாக இருந்தது. மியூசிக் வைஸ் அந்த
எல்லாமே சூப்பராக இருந்தது. பட் ஆனால் கதை இல்லைங்க, கதை கண்டிப்பாக இல்லை. நம்ம இன்னும் கொஞ்சம் கதை கொடுத்துருந்துருக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, எல்சியூல பார்த்துட்டு இது வந்து ஸ்டாண்டர்ட்ன்றாங்க, அதனால உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டாக தெரிஞ்சுங்க. எனக்கு அந்த லெவலுக்கு டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. மேபி பசங்கிட்ட அந்த லெவல் நோட்டீஸ் பண்ணுறதுனா பசங்களால மட்டும்தான் முடியும். பட் என்னோட ப்ரொஜெக்ஷனில் காமனாக ஸ்டோரி இல்லை, ரொம்ப இருக்கிற மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி வச்சுருந்தா ரஜினிகாந்துக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். தட்ஸ் இட். டேஜிங் வேற லெவலில் இருந்தது. அதை எனக்கு சொன்னால் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அதை வந்து அதை பற்றி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்காதீங்க, டேரெக்டாக தேட்டரில் பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். பயங்கரமாக இருக்குது. அந்த ஒரு சீனுமே இது வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவும் முடியாது, எப்போ வரும்னு தெரியாது. பட் பயங்கரமாக லைக் நீங்கள் உங்களால் வாயை திறக்க முடியாது, அப்படி வான்னு பார்த்துட்டு இருப்பீங்க. பயங்கரமாக இருக்கும். சூப்பராக இருக்குதுல்ல, நல்லா இருக்கு. லோகேஷ் நாகராஜ் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, பட் ஆனால் செகண்ட் ஹாஃபில் வேற லெவலில் படம் நல்லா இருக்கு. படம் பரவாயில்லைங்க, ஒரு தடவை பார்க்கலாம், ரெண்டாவது பார்க்க முடியாது, கஷ்டம். இவனா முதல்ல தூங்கிட்டான். இவனை கூட்டு வந்ததே பவர் ஹவுஸ் சூப்பராக இருக்குங்க. என்ன சொல்கிறது, நார்மலாக ஒரு ஆக்ஷன் அந்த மாதிரி ரஜினிகாந்த் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மூவியாக தான் இருந்துச்சு. ஓவரால் நான் குட் வாட்ச். உபேந்திராவோட என்ட்ரி மாசாக இருந்துச்சு. மோனிகா சங்கம் எப்படி பண்ணியிருக்காங்க? ஷாபின் வந்து படம் ஃபுல்லாகவே வந்தான். ஆக்சுவலாக ஓகே, ஒன் டைம் வாட்சபிள், ஆனால் சூப்பராக இருந்துச்சு. தலைவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ், டான்ஸ் எல்லாமே பண்ணி அது சொல்ல வேணாம், ஆஸ் யூஷுவல் தெய்வம் சொல்ல வந்து மிகப்பெரிய தலைவர் ஃபேன். சொல்லுங்க, படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சுண்ணா, படம் நல்ல படம். அது என்ன, அந்த ஸ்வாகுக்கு ஒரு குறைச்சல் இல்லை, நல்லா சூப்பராக எடுத்திருக்காங்க. ஒரு என்ஜாய் பண்ணலாம், நல்ல படம் தான். நாகார்ஜுனோட என்ட்ரி அந்த அதில் அதுதான், அவரும் ஹீரோவா இல்லை ரஜினி ஹீரோவாங்கிற மாதிரி இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. ஓவரால் குட் வாட்ச். அந்த ஓல்டு டைம் ஃப்ளாஷ்பேக்லலாம் காட்டுச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோ க்ரோர்ஸ் செலவு பண்ணது வர்த்தாக இருந்துச்சு. இப்போ நமக்கு ஒரு டிக்கெட் எடுக்கும்போது இப்போ 500 rupees டிக்கெட் எடுத்தால் கூட ரொம்ப வர்த்தாக இருக்குது. தலைவரை பார்க்குறதுக்கே படம் பார்க்கலாம். 50 இயர்ஸாக சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காரு, இப்பயும் பார்க்கும்போது பழையபடி இருக்காரு, இல்லை லுக்கில் எப்படி இருக்குது? லுக்கு அவரை பற்றி என்ன சொல்கிறது, லுக்குக்கெல்லாம் நம்ம பேசுகிறதுக்கு ஆளே இல்லை. ஸோ இட்ஸ் அவர் ஆக்டிங் எல்லாம் நம்ம எல்லாம் ஜட்ஜ் லைக் வி கான் டூ இல்லை, வி ஜஸ்ட் என்ஜாய் தலைவர், அவ்வளோதான். நாகார்ஜுனோட என்ட்ரி, அவரோட சீன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? யாரோட? நாகார்ஜுனா. He does his job, like he did his job very very good. Like அந்த தெலுங்குலையும் இது அவ்வளோதான், தூக்கிட்டாங்க எல்லாரும். சோபியோட என்ட்ரி, அவரோட டான்ஸ் எல்லாமே எப்படி இருந்தது? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஃபுல்லாக வராரு, அவரோட ஆக்டிங் எப்படி? His screen presence was really good. எல்லாரோடதும் அந்த கொஞ்சம் ஆமிர் கான் என்ட்ரி மட்டும்தான் கொஞ்சம் ஒரு காமெடியாக இருந்துச்சு, பாக்கி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு.